ஈஸ்வரமூர்த்தி, நீ வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? நிஜமாவே உன் குடும்பத்துக்கு நல்லது நினைக்கிற உண்மையா இருக்கிற அந்த துளசியை விட்டுட்டு என்ன நம்பின பாத்தியா? அதுதான் நீ பண்ண மிகப்பெரிய தப்பு. நீ துளசியை நம்பி இருந்தேன் வை, எப்பவோ ஏன் கதை முடிச்சிருக்கும். ஏன்னா அவ என்னை பத்தி எப்பவோ தோண்ட ஆரம்பிச்சுட்டா. ஆனா அவளே எல்லா உண்மையும் சொன்னாலும் அதை நீ நம்ப முடியாத அளவுக்கு ஒன்னும் நான் மாத்திரம் பாத்தியா? அங்கதான் நான் ஜெயிச்சேன். இப்படி ஒரு நிலைமையில தான் உங்க வீட்டுக்குள்ள மீனாட்சி வந்தா. அவ மனசுல உங்க குடும்பத்து மேல ஒரு தீரா வஞ்சம் இருந்துச்சுமா. ஆனா அதெல்லாம் காலப்போக்கில் தானா சரியாயிடும்னு நான் நினைச்சேன். ஐயா, மீனாட்சி அக்கா அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்ததுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டா யாராச்சும் இருந்தாங்களா? நான் மட்டும் தனியா உன் குடும்பத்துக்குள்ள வந்து என்ன பண்ண முடியும்? நான் ஒரு பொம்பளை, என்ன மொத்த குடும்பமும் சேர்ந்து அடக்கி ஆளணும்னு நினைப்பீங்க. அதனால உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் என் மாமா கிட்ட ஐடியா கேட்டேன். அவர்தான் முதல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உள்ள போன்னு சொல்லிட்டு ஏன் சப்போர்ட்டை வச்சு அவர் உள்ள வரேன்னு சொன்னாரு. நாங்க போட்ட பிளான் ஒவ்வொன்னு பக்காவா நடந்துச்சு. ஒரு பிசர் கூட தட்டல. உங்க வீட்டு மருமகளா அவ வந்ததுக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல என்ன நடந்துச்சுன்னு, அவ எப்படி மாறினான்னு எனக்கு எதுவும் தெரியாதுமா. ஐயா ஒரு நிமிஷம், அந்த போட்டோவை காட்டுங்க. இவங்க யாருன்னு தெரியுமா? இவன் தான் சுந்தரு, மீனாட்சியோட காதலன். அவங்க அப்பா அம்மா ஊர்ல இல்லாதப்போ இவங்க குடும்பத்தை யாரோ எரிச்சிட்டாங்க. அவனும் செத்துட்டான். இல்லைங்கய்யா, இவன் உயிரோட தான் இருக்கான். இவன் உயிரோட இருக்கானா? ஆமாங்கய்யா, நடந்த சம்பவத்தால அவன் மனநலம் பாதிக்கப்பட்டு அவனை யாரோ காப்பாத்திருக்காங்க. இப்போ இவரு தான் புள்ளைய காப்பாற்றி அவனுக்கு வைத்தியம் பண்ணியிருக்கிறாரு. அவனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்ற கோவம் அவங்க அப்பாவுக்கு இருக்குது. அவர் ஸ்ட்ரைட்டாக வந்து ஏன் அப்பாவை ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவர்கிட்ட பதவி இருக்குது, ஆள் பலம் இருக்குது, பணம் இருக்குது. இதனால பாதிக்கப்பட்ட இன்னொரு நபர் தான் சுந்தரோட காதலி மீனாட்சி அண்ணி. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் போட்டு அப்பாவை பழி வாங்கணும்னு நினச்சாங்க, நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினச்சாங்க. இதுக்கு அவங்க சூஸ் பண்ண ஒரே வழி மீனாட்சி ஏன் அண்ணனை கல்யாணம் கட்டிக்கணும். அதை தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஏங்க, இவங்க பழி வாங்குற நேரம் வந்துருச்சுங்க. எனக்கு எது ஒரு மாதிரி பயமா இருக்குங்க. ஏங்க, ஏதோ ஒன்று ஏடா கூட ஆட போகுதுங்க. இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய தப்பு. சரி, பார்த்துக்கலாம். ஐயா, இது கொடுத்துருங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. போயிட்டு சரி ஐயா, நன்றி நன்றி நன்றி. ஏங்க, இங்கே வந்ததுனால இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான். என் அப்பாவை கண்டுபிடிக்கிறது எப்படிங்கப்பா? வெற்றி, இவங்க ரெண்டு பேரும், மீனாக்காவும் கணக்குப்படியும் எல்லாமே சுந்தருக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. சுந்தர் நம்ம கைக்கு வந்துட்டா மாமாவை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏங்க, சுந்தர் தான் மீனாட்சி நீ எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்காங்களே, இப்போ அவனை போய் எங்க தேடுறது? அவனுக்கு தான் மனநிலைமை சரியில்லையே. மீனாக்கா ஏதாவது ஆசிரமத்துல இல்ல ஹோம்ல சேர்த்து வச்சிருப்பாங்க. நம்ம என்ஜிஓஸ்க்கு அனுப்பலாம். அவன் போட்டோவை நான் அனுப்புறேன் ஒருத்தருக்கு. அவர் கண்டிப்பா ஏதாவது பண்ணுவார். ஒரு நிமிஷம். என்னை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். அதனால ஒன்ன முதல்ல தீர்த்து கட்டிட்டு அதுக்கப்புறம் உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணிடுறேன். அங்கிள், மீனாட்சி சொல்றத கேளு. வேணாம், நீ என்ன கொன்ன, என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் உன்னை சும்மா விட மாட்டாங்க. யாரு என்ன சொன்ன? ஓ பிள்ளைங்க என்ன சும்மா விட மாட்டாங்களா? உன் பிள்ளைங்களால என்ன நெருங்கவே முடியாதுடா. இதுல பெருசா பாதிக்கப்பட்டது இதோ என் அங்கிள் தான். அதனால உங்க கையாலேயே இந்த ஆள் கதையை முடிச்சிருங்க. விளையாடாத கணக்கு. நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட விளையாடாத. மீனாட்சி, இல்லம்மா வேணாம். என்னை விட நீ தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க. அதனால
உன் கையாலேயே அவனை கொல்லுமா? அதுவும் கரெக்ட் தான் அங்கிள். ஏய் மீனாட்சி விளையாடாத. எடு துப்பாக்கியை எடு. உன்னை போய் நல்லவன்னு நம்பி என் குடும்பத்துல நான் நல்லா இருக்கணும்னு நினைச்ச அத்தனை பேரையும் வெளியே துரத்தணும்ல. சத்தியமா சொல்றேன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. யோ, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ என்ன உலக உத்தமனா? அங்கிள், ஏற்கனவே ஆசிரமத்துல பிரச்சனை. துளசி வேற கொஞ்சம் கொஞ்சமா அந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அதனால்தான் அவளுக்கு சந்தேகம் வராம இருக்கிறதுக்கு நாம சுந்தரோட இடத்த உடனே மாத்தணும். சீக்கிரமா மாத்திரலாம். சரிம்மா. மேடம் வாங்க மேடம். சார், நாங்க சுந்தர்னு ஒருத்தரை சேர்த்திருந்தோம்ல, அவரை பார்க்கணும். சுந்தரா? இப்பதான் அவரை கூட்டிட்டு போனாங்களே. யார் கூட்டிட்டு போனா? இல்ல மேடம், உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன்னு சொன்னாங்க. யோ, என்ன சார் நீங்க பொறுப்பு இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் கொண்டு வந்து சேர்த்த ஒருத்தரை யாரு கேட்டு நீங்க அனுப்புனீங்க? இல்ல மேடம், உங்க ரிலேட்டிவ்னு சொன்னாங்க மேடம். உங்களுக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு சொன்னாங்க. அதான். சார், என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? அவரை நீங்க அனுப்புறதுக்கு முன்னாடி எனக்கெல்லாம் நீங்க கால் பண்ணிருக்கணும். அதுதானே ப்ரொசீஜர். இப்படிதான் வேலையை பாப்பீங்களா? உங்களை நம்பிதானே நான் விட்டுட்டு போனேன். இது ஆசிரமம் நடத்துற லட்சணமா? மீனா, கொஞ்சம் பொறுமையா இரு. சார், யார் கூட்டிட்டு போனாங்க? அவங்க டீட்டெயில் ஏதாவது தெரியுமா? அவங்களுக்கு ஒரு 35 வயசு இருக்கும் சார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் சார் இருந்தாங்க. 2 பேரும் வந்து கூட்டிட்டு போனாங்க சார். அங்கிள், ஒருவேளை அந்த துளசி வெற்றியா இருப்பாங்களோ? அவங்களுக்கு எப்படி தெரியும் மீனா? அந்த துளசி தான் ஏற்கனவே என்னை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தால. இப்ப என்ன பண்றது மீனா? எனக்கு ஒண்ணும் புரியல. அங்கிள், வெற்றி அவங்க அப்பாவை காணோன்னு தேடிட்டு இருக்கும்போது இங்கே எப்படி வந்து சுந்தர கூட்டிட்டு போயிருப்பான்? இல்ல அங்கிள், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. யாரு? ஹலோ அண்ணே, எப்படி இருக்கிறீங்க? ஆசிரமத்துக்கு எல்லாரும் நல்ல விஷயத்துக்காக வருவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு லவர் தேடி வந்திருக்கீங்க போல இருக்குது. என்ன சுந்தர் அங்கே தான் இருக்கிறாரா? வாய்ப்பே இல்லையே. நீங்கள் தேடுற சுந்தர் என்கிட்ட தான் இருக்கிறாரு. பத்திரமா. டேய், கத்தாதீங்க, எரிச்சலாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என் அப்பாவை நீங்கள் தூக்கி கடத்தி வச்சுருக்கீங்களா, அவரை கொண்டாந்து ஏன்ட்ட கொடுங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் நான் சுந்தரம் உங்களுக்கு கொடுக்குறேன்.